ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் அமேசான் பிரைம் வீடியோவில் உங்களுக்கு டிவைஸ் லிமிட் ரீச்டு அப்படிங்கிற ப்ராப்ளம் வருதா? அந்த ப்ராப்ளம் ஏன் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமேசான் பிரைம் வீடியோவில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தால் எவ்வளோ டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் அமேசான் பிரைம் வீடியோவில் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் 5 டிவைஸில் யூஸ் பண்ண முடியும். மொபைல், டிவி, லேப்டாப், பிசி எல்லாத்துலேயும் லாகின் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 2 டிவி தான் பார்த்திங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதே அமேசான் பிரைம் வீடியோவில் பிரைம் லைட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு டிவைஸில் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். அதுவும் மொபைல் அண்ட் டிவியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பிசி அண்ட் லேப்டாப்பில் உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணி 5 டிவைஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா டிவைஸ் லிமிட் ரீச்டுங்கிற ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பிரைம் லைட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு டிவைஸ்க்கு மேலே யூஸ் பண்ணாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அமேசான் பிரைம் வீடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கானு, அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் செட்டிங்ஸு, அதில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டிவைசஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் எந்தெந்த டிவைஸ்லாம் லாகின் ஆகிருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். டிவைஸ் நேமு, எந்த அன்றைக்கி லாகின் பண்ணிச்சு எல்லாமே போட்டிருக்கும். ஒவ்வொரு டிவைஸ் நேமுக்கும் கீழே பார்த்திங்கன்னா பிரைம் லைட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க டிவைஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் பிரைம் போட்டிருந்தீங்கன்னா 5 டிவைஸ் யூஸ் பண்ணலாம். பிரைம் லைட் போட்டிருந்தா ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த டிவைஸ் லிமிட் ரீச்ங்கிற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சைன் அவுட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சைன் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஒரு டிவைஸில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போது ஒர்க் ஆகாத பட்சத்தில் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாத ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 டிவைஸ் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி நியூ டிவைஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டிவைஸ் எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைன் அவுட் கொடுங்க. சைன் அவுட் கொடுத்திங்கன்னா அந்த டிவைஸில் நீங்கள் ஏதாவது அமேசான் பிரைம் வீடியோவில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த டிவைஸை நீங்கள் சைன் அவுட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத எல்லா டிவைஸுமே பார்த்திங்கன்னா சைன் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரைம் இல்லாத டிவைஸ்லாம் சைன் அவுட் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரைம்னு போட்டிருக்கலாம். அதில் 5 டிவைஸ் இருக்கும். அந்த 5 டிவைஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பிரைம் லைட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒரே டிவைஸ் தான். அதனால் நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு டிவைஸை லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பிரைமில் அப்படி கிடையாது. 5 டிவைஸ் பிரைம்னு போட்டிருக்கா. இப்போது இந்த டிவைஸில் உங்களுக்கு எந்த டிவைஸ் தேவையில்லையோ அதை ரிமூவ் கொடுக்க முடியும். சைன் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் கிளிக் பண்ண முடியும். மாதத்துக்கு 30 நாளைக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். 30 நாளைக்கு 2 டிவைஸ் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 4 டிவைஸ் தான் ஷோ ஆகுதா. இப்போ நான் இன்னொரு டிவைஸை லாகின் பண்ணேன்னா அந்த டிவைஸை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் லைட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிவைஸை யூஸ் பண்ண முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் லாக் அவுட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் பிரைமில் பார்த்திங்கன்னா ஒரே அக்கௌண்ட்டில் 5 பேர் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 பேர் பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்குவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் பார்ப்போம். நம்ம பார்க்குற நேரத்தில் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால 10 பேர் அந்த அக்கௌண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. 5 பேர் தான் மேக்ஸிமம் லாகின் பண்ணி வச்சு 5 பேர் தான் யூஸ் பண்ணணும். சேம் டைம் மட்டும் இல்லை, 5 டிவைஸ் தான் யூஸே பண்ண முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 5 டிவைஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 டிவைஸுக்கு பார்த்திங்கன்னா கீழே ப்ரைம்னு போட்டுருவாங்க. நீங்கள் அந்த டிவைஸ் இல்லாமல் வேற ஒரு டிவைஸ் ஆட் பண்ணதுன்னா இந்த 5 டிவைஸ்லேருந்து ஒரு டிவைஸை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடியும் பண்ண முடியாது. மாதத்துக்கு 2 தடவை தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? அப்போ மாதத்துக்கு பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா ஒரு 5 டிவைஸ் ஜாயின் பண்ணுறீங்க. அதில் 2 டிவைஸ் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு 2 டிவைஸ் சேர்த்திக்கலாம். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் டிவைஸ் சேர்த்திட்டே இருக்க முடியாது. ஸோ 2 டைம் தான் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான 5 டிவைஸை மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ 5 டிவைஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் 2 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எந்த டிவைஸையும் ஆட் பண்ண முடியாது 30 நாளைக்கு. ஸோ நீங்கள் 30 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடும். அதனால் தேவையான 5 டிவைஸை மட்டும் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அமேசான் பிரைம் வீடியோவில் ஏன் இந்த டிவைஸ் லிமிட் ரீச்டு ப்ராப்ளம் வருது, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.